ஒரு நாள் கோழியம்மா தன் கோழி குஞ்சுகளுக்கு உணவு எடுத்துக்கிட்டு கூட்டுக்குள்ள போச்சு. போய் பார்த்தா வீடே கலைஞ்சி போய் அலங்கோலமா இருக்கு. என்ன பண்ணி வச்சிருக்கீங்கன்னு பார்த்தா எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. சரி உட்காருங்க சாப்பிடுவீங்கன்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஃப்ரூட்ஸை கொடுத்து அவங்க சாப்பிடாம அந்த காத்தாடி வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. அந்த காத்தாடி பின்னாடி எழுந்தும் போயிட்டாங்க. நில்லுங்க நில்லுங்கன்னு கோழியம்மா கூப்பிட்டு யாருமே நிக்கல. சோகமா திரும்பி பார்த்தா வீடே கலைஞ்சு போயிருக்கு. இவங்களை எப்படி சாப்பிட வைக்கலான்ட்டு யோசிச்சப்போ அதோடைய கண்ணுக்கு தான் ஒரு சாக்பீஸ் கிடைச்சது. அந்த சாக்பீஸை எடுத்து ஒரு யோசனை பண்ணுச்சு. கோழி கொஞ்சம் தன் நண்பர்களோட விளையாடிட்டே இருக்கும்போது அங்க ஏதோ ஒரு குறி போட்டிருக்கு. என்ன இந்த குறி? ஏதோ ஒரு வழிகாட்டுற மாதிரியே இருக்கு. என்ன அம்புக்குறியா இருக்கும்? நம்ம ஒருவேளை அதை பின்னாடி போய் பார்க்கலாமான்னு சொல்லிட்டு அந்த அம்புக்குறியை போய் பார்த்தா அந்த இடத்துல நிறைய விதவிதமான பழங்கள் இருக்கு. யார் இந்த பழங்கள் எல்லாம் இங்க வச்சிருப்பாங்க? இந்த அம்புக்குறிக்கு பக்கமாவே நம்ம போனா ஒருவேளை புதையலை எடுத்துடலாமோ, புதையலா இருக்குமோன்னு சொல்லிட்டு ஒரே எல்லாம் ஆவலா இருந்தது. வாங்க நம்ம அந்த அம்புக்குறியை ஃபாலோ பண்ணலாம்னு சொல்லிட்டு அங்க இருந்த கொஞ்சம் பழங்களை எடுத்து வாயில போட்டுக்கிட்டு எல்லாம் அந்த அம்புக்குறியை ஃபாலோ பண்ணாங்க. அங்க போய் பார்த்தா ஒரு பாறையில ஒரு அம்புக்குறி இருந்தது. அங்க ஒரு பலகை போட்டிருந்தது. பலகையிலயோ புதையல் எடுக்கிறதுக்கான வழிகள் போட்டிருந்தது. ஆனா அந்த வழி எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம யோசிச்சாகணும்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு வழியா அந்த சாக்பீஸை எடுத்து போட்டு போட்டு ட்ரை பண்றாங்க. ஆனா அது எல்லாமே போயிட்டு ஒரு நல்ல வழி காட்டாமையே இருந்துச்சு. நம்ம எப்படியாவது இதை கண்டுபிடிச்சாகணும்னு சொல்லிட்டு கடைசியா ஒரு வழியா கோழி குஞ்சு சரியான பாதையை கண்டுபிடிச்சிருச்சு. இது வரைக்கும் வாங்க, இந்த வழியா நம்ம போன புதையலை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆர்வமா கிளம்ப ஆரம்பிச்சாங்க. அதோ பாருங்க, அந்த ரூட்டு தான் காட்டுது, வாங்க போலான்னு அந்த ஏறுமாறு காட்டுற வழியில போனாங்க. அங்க போய் பார்த்தா அது ஒரு பசில். அந்த பசிலை அடுக்கி வச்சாதான் நமக்கு ரூட் தெரியும்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு மரக்கட்டி எடுத்தாங்க. அப்ப பெரிய கோழி கொஞ்சம் அந்த ட்ரையாங்கிளை பார்த்து கரெக்டா அதுல வச்ச உடனே அது போயிட்டு இடது பக்கமா ஒரு வழி காமிச்சது. நம்ம அந்த பக்கம் போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு 3 பேருமே சந்தோஷமா ஓடி போய் பார்த்தா அங்க ஒரு பள்ளத்தாக்கு தான் இருக்கு, வேற எதுவுமே இல்லை. நம்ம சரியா இன்னும் அந்த பசிலை முடிக்கல, வாங்க போய் முடிக்கலாம்னு சொல்லிட்டு கோழி கொஞ்சம் கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போனா அந்த பலகையில மீதி இருக்கக்கூடிய பசிலை எல்லாருமே கரெக்டா அந்தந்த ஹோல்ஸ்க்கு நேர்ல பதிவு பண்ணாங்க. பதிவு பண்ணது தான் தெரிஞ்சது அந்த அம்புக்குறி பாத்தீங்கன்னா வலது பக்கமா காட்டுது. வாங்க எல்லாரும் வலது பக்கமா போகலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்ப ஆரம்பிச்சாங்க. ஆனா அங்க எதுவுமே கிடைக்கல. ஒரு பாறை மேல கொஞ்சோண்டு பழங்கள் மட்டும்தான் வச்சிருந்தது. ஆனா அந்த பெரிய கோழி கொஞ்சம் மட்டும் எடுத்து அபக்கபக்கப்புன்னு சாப்பிட்டு பார்த்தா அந்த இலையில ஒரு அம்புக்குறி போட்டிருக்கு. இங்க இருக்கு பாருங்க, நாம வாங்க இந்த வழியில போலான்னு சொல்லிட்டு அந்த அம்புக்குறி பக்கமா போட்டா அங்க பார்த்தா மரத்துல ஒரு அம்புக்குறி வழி காமிச்சது. அதுக்கப்புறம் ஒரு மரத்து ஓட்டையில இருந்து ஒரு அம்புக்குறி வழி காமிச்சது. கடைசியில பார்த்தா அவங்க வீட்டுக்கு தான் வழி காமிச்சிருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு வீட்டுல போய் பார்த்தா என்ன கடைசியா வீட்டுல வந்து நிக்கிறோம், இங்கேயா இருக்கு புதையல்னு சொல்லிட்டு சரி வாங்க முதல்ல இந்த பொருள் எல்லாம் எடுத்து வைக்கலாம்னு சொல்லிட்டு அங்க ஒரு 3 வடிவ பாத்திரம் வச்சிருந்தது. அதுக்குள்ள சதுரம், முக்கோணம், செவ்வகம் சொல்லிட்டு அந்த வடிவத்துக்கு ஏற்ற பொருளை வைக்கிற மாதிரி அங்க இருந்தது. எல்லாருமே செவ்வக பொருட்களை செவ்வக பெட்டிலையும், முக்கோண வடிவ பொருட்களை முக்கோண பெட்டிலையும், சதுர வடிவ பொருட்களை சதுர பெட்டிலையும் எல்லாத்தையும் அடுக்கி முடிச்சுட்டு பார்த்தா வீடே சுத்தமா இருந்தது. அப்பதான் உங்க கண்ணுக்கு அங்க ஒரு ஏரோ மார்க் இருக்கிறது தெரிஞ்சது. அம்புக்குறி அங்க இருக்குன்னு போய் பார்த்தா அங்க புதையல் இருக்கு. புதையல் கிடைச்சிருச்சுன்னு எல்லாரும் ஆவல அந்த புதையலை திறந்து பார்த்தா அதுக்குள்ள இருந்து ஒரே வெளிச்சமா வருது. என்னடான்னு திறந்து பார்த்தா அதுக்குள்ள பழங்கள் தான் இருந்தது. இன்னும் வெறும் பழங்களா இருக்கு, வாங்க நம்ம இதை சாப்பிடலாம், இது ஏதோ விசேஷமான பழம் போலன்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒன்று எடுத்து மண்புழுக்கு ஒன்று கொடுத்துட்டு எல்லாருமே சந்தோஷமா சாப்பிட்டாங்க. இதை பார்த்த கோழியம்மா இவங்களெல்லாம் இப்படிதான் சாப்பிட வைக்கணும், நீங்களும் இப்படிதான் விளையாடிட்டே சாப்பிடுவீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போல பல கதைகள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. பாய் சுட்டீஸ்.